இருவருக்கும் வணக்கம். தாத்தா, நீங்கள் இருக்க ரொம்ப சிக்கனமாக ஆயிட்டீங்க தாத்தா. அப்படி இல்லை தாத்தா, சொல்லுங்களே. உங்கள்கிட்ட பேசணுன்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கும்போது எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கணுமே, டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அப்பாவுக்கும் உங்களுக்கும் வணக்கம். சரி தாத்தா, நாங்கள் நீங்கள் பழைய மனுஷன் தானே, பழைய விஷயத்தை கேட்குறோம். உண்மையை சொல்கிறீங்களா? நான் உண்மையைத்தான் சொல்லுகிறேன். உண்மையே என்று வேறொன்றும் இல்லை. ஓகே, சொல்லுங்கள் தாத்தா. நாங்கள் கேட்குறோம். முதல்ல கேள்வி, நீங்களும் பாட்டியும் முதல்ல சந்தித்தது, நீங்கள் யார் சந்தித்த விஷயத்தை சொல்லுங்க தாத்தா. எப்படி முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணீங்க? சொல்கிறேன் சொல்லுங்களே. மிகவும் சுவையானது, உங்களுக்கும் சுவையாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். என்னவென்றால், பாட்டியை நான் பார்க்கல. ஒரே ஊரில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் பிறந்திருக்கிறோம். ஒரே காலனியிலே தான், ஒரே லைனில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் பிறந்திருக்கிறோம். கல்யாணம் பெண் பார்க்கும் வரையில் நாங்கள் ஒருவர் நாங்கள் சந்தித்ததே இல்லை தாத்தா. ஒரே இடத்துல, ஒரே லைனில், ஒரே ஏரியாவில் பண்ணிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சந்திக்கவே இல்லையா? இல்லை சொல்லுங்களே. என்னுடைய வீட்டுக்கும் அவர்களுடைய வீட்டுக்கும் இங்கே ஒரு லைனு, அடுத்த லைனில் ஒரு 4 வீடு. அது அந்த அடுத்த தெருவுன்னு சொல்லலாம். அடுத்த தெருவில் எங்கள் வீட்டுக்கு பின்னால் இருக்க வரிசையில் நாங்கள் இந்த கடைசியில் இப்போ இருந்தோம். அவங்க அந்த இடத்துல எடுத்துக்கிறாங்க. எல்லாம் சேர்த்தா ஒரு குறைஞ்ச டிஸ்டன்ஸு தான். ஒரு 10 வீட்டுகளுக்கு குள்ளே தான். நாங்கள் 10 வீட்டுக்கு என்னென்ன நான் பிறந்திருக்கிறேன், அது 10 வீட்டுக்கு அண்ணன் அவங்க பிறந்துக்கிறாங்க. ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சதே இல்லை. ஒரு முறை நான் கோயிலுக்கு போயிருந்தேன். சுருக்கமாக சொல்கிறேன். நான் கோயிலுக்கு போயிட்டு நன்மை வாங்கலாம்னு சொல்லிட்டு ஹோலி கம்யூனியன் ரிசீவ் பண்ண சொல்லிட்டு நான் போயிட்டு இப்போ நன்மை வாங்கிட்டு அப்படியே வாங்கிட்டு வரேன். இங்கேருந்து ஒரு கொஞ்சம் கோயில் உள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும். நான் அங்கே போயிட்டு நன்மை வாங்கிட்டு அப்படி வரும்போது பாட்டி என்னை பார்த்துக்கிறாங்க. முதல் முறையை பார்த்த உடனே அவங்களுக்கு முதல் முறை தான் அவங்க பார்த்துக்கிறாங்க. யாரா இவர் இவ்வளோ அழகாக்குறாரு, நல்லா கோட்டு சுட்டோடு இருக்கிறாரு, இவ்வளோ நாள் நம்ம இவரை பார்த்தது இல்லையே, புதுசாக இருக்கார, ஒரு மாதிரி அழகான நட, ஒரு ஆர்மி மிலிட்ரி மேன் மாதிரி போகிறாரு, ஒரு நல்ல கருப்பு கோட்டு டை கட்டிக்கின்னு இவ்வளோ அழகாக போகிறாரு சொல்லிட்டு அவங்க என்ன அங்கேருந்து என்னை பார்த்த கண்ணை இமையை கூட மூடாமல் அப்படியே பார்த்துக்காங்க. நான் நடக்கிறத பார்த்துக்காங்க. நான் அங்கே போயிட்டு அப்புறம் என்னுடைய சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே வெளியே போயிட்டேன். இவங்களுக்கு ஒரு எண்ணம் ஆகிட்டுக்குது, இவ்வளோ நாளாக நம்ம கோயிலுக்கு வந்துருக்குறோம், எவ்வளோ சின்னதுலேருந்து நம்ம கோயிலுக்கு வந்துருக்குறோம், இதே இடத்துல தான் நம்ம உட்காந்துன்னு இருப்போம், இவரை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லையே, யார் இந்த புதிய மனிதன் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்குது. எண்ணம் வந்துட்ட பிறகு அடுத்த வாரம், அதே ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் நம்ம இங்கேயே உக்காரலாம், இதே இடத்துல உட்காந்து இருக்கலாம், அவர் வரார பார்க்கலாம், அவரை பார்க்கணும் எப்படி எடுத்து அடுத்த வாரம் சீக்கிரமாக வந்துட்டு அந்த இடத்துல அவங்க முதல்ல உட்காந்த இடத்துல உட்காந்துக்கின்னு எப்போ நன்மை கொடுப்பாரு சாமியாருன்னு பார்த்துருக்காங்க. அப்புறம் சாமியார் நன்மை கொடுத்துக்கு ஆச்சு. அப்புறம் எல்லோரும் வரிசையாக போயிட்டு நன்மை என்ன போகிறாங்க. இவர் எங்கடா வராரு, ஏதோ வராரு, என்ன வராரான்னு தேடி இருந்தால் நான் எங்கே வரேன். அன்றைக்கி ஏதோ ஒரு நாள் நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இவங்க பார்த்துக்கிறாங்க. நாங்கள் வேறு சமயத்தில் வேறு நேரத்தில் நாங்கள் போயிட்டு வந்து நின்றுக்கிறோம். அப்புறம் அதோடு அவங்க ஏமாந்துட்டுக்கிறாங்க.
அவங்க தான் என்னை முதல்ல பார்த்துக்கிறாங்க. அவங்க பார்த்தது கூட எனக்கு தெரியாது. எனக்கு பெண்ணு பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி எங்கெங்கேயோ பொண்ணுங்களெல்லாம் பார்த்தாங்க. எத்தனையோ அழகு பொண்ணுங்களெல்லாம் எங்களுக்கு காட்டினாங்க. கட்சியில் இந்த குழந்தைய இந்த அழகு பொண்ணை எனக்கு காட்டினாங்க. எனக்கு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மனசு பிடிச்சிச்சு. மனசு பிடிச்சிட்ட பிறகு நான் ஓகே எடுத்த உடனே ஓகே சொல்லிட்டேன். கிடைக்கணும் இந்த மாதிரி தங்க கட்டி ஓகே சொல்லிட்ட பிறகு அப்புறம் நாங்கள் 2 பேர் மீட் பண்ணி கல்யாணம் ஏற்பாடு ஆகும்போது அப்போ யோசிச்சுக்கிறாங்க, அப்படின்னா இவர் அன்றைக்கி நம்ம கோயிலில் பார்த்தோமே அவரடா இவர் சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக நம்ம அன்றைக்கி பார்த்துட்டு ஆசைப்பட்டிருந்தோமே. அப்புறம் எவ்வளோ நாளுக்கு பிறகு இப்போது இவரை என்னை பொண்ணு பார்க்கறதுக்கு வந்துக்கிறாங்களே சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஒப்புதல் கொடுத்தாங்க. 2 பேருக்கும் திருமணம் ஆச்சு. எஸ் தாத்தா. அப்புறம் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகிட்டு 2 பேரும் பாட்டி வீட்டுக்கு வரும்போது என்ன ஏதாவது பேசுனீங்களா? எல்லாம் உக்காது பாட்டின்னு சொல்லாதீங்க, அவங்க ஆன்ட்டி மாதிரிக்கிறாங்க. இப்போது பாட்டியில் நான் தான் தாத்தா மாதிரிக்கிறேன். அவங்க அவங்கள ஆன்ட்டின்னு சொன்னாக்கா ஒரு கோவந்தாலே வந்துடும். அதை பாட்டின்னு சொன்னாக்கா அவங்க ஆன்ட்டி மாதிரி இருக்கிறாங்க. ஓகே சரிங்க தாத்தா. நீங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகிட்டு அவங்க உங்கள் வீட்டுக்கு இப்போ வந்த பிறகு எல்லோரும் உக்காந்துக்கின்னு ஏதாவது பேசும்போது அவங்க ஏதாவது பாட்டு பாட சொன்னீங்களா அவர்களை? நான் கேட்கவில்லை. வீட்டில் உள்ள எல்லோரும் அண்ணியை பார்த்துட்டு எல்லோரும் மயங்கின்னு அவங்க சரி அண்ணி நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்ட்டு எல்லோரும் கேட்டாங்க. நான் நினச்சேன் ஒரு மாதிரி ஏமாலியாக இருப்பாங்க, நான் பாட மாட்டேன் தெரியாது பாட்டு தெரியாதுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா சந்தோஷமாக ஒரு முத்தாரத்தில் 30 முத்து சேர்த்து வைத்திருந்தேன், அதன் முன்னும் பின்னும் தங்க கோடுகள் போட்டு வைத்திருந்தேன். ஒரு முத்தாரத்தில் 30 முத்து சேர்த்து வைத்திருந்தேன். நான் அந்த 30 முத்தம் எனக்கு முன்னும் பின்னாலும் தங்க கோடுகள் போட்டு என்னை காத்திருந்தாங்களாம். நான் எங்கெல்லாம் மிஸ் ஆகிட போகிறேன்னு சொல்லிட்டு இரும்பு வேலி கூட இல்லை தங்க கம்பி கோடுகள் போட்டு காத்துன்னு இருந்தேன்ட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு பண்ணாங்க. என்னடா இவ்வளோ பாடுவாங்கன்னு பாட தெரியாதுன்னு பார்த்தா இப்படி பாடுறாங்களான்னு யோசித்தேன். என்ன பாட்டு பண்ணாங்க? ஒரு முத்தாரத்தில் 30 முத்து சேர்த்து வைத்திருந்தேன், அதன் முன்னும் பின்னும் தங்க கோடுகள் போட்டு வைத்திருந்தேன் அப்படின்னு பாடினாங்க. எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுலேருந்து ஓகே அவ்வளோதான். நான் கதை சொன்னாக்கா உங்களுக்கு போர் வச்சிடும். நான் ரொம்ப ரொம்ப ஜோர் பண்ணிக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் இதோட முடிச்சுக்கிறேன். அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்கள பற்றி உங்களை பற்றி என்ன சொல்லி வைக்குவாங்க? தாத்தா உங்கள் கூட பிறந்தவங்க தங்கச்சி அக்கா இவங்கெல்லாம் இருந்தாங்களே அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அவங்களும் பாட்டு பாடுவாங்க. என்னன்னாக்கா அண்ணா ஒரு பைத்தியமாக ஆயிடுச்சு அண்ணி மேலே சொக்கி சொக்கி. அண்ணி மேலே ரொம்ப அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷமாகிட்டு அப்படியே மைக்கு திறக்கிறாரு அண்ணா அப்படின்ட்டு, அண்ணா ஒரு பைத்தியமாக ஆயிடுச்சு அண்ணி மேலே சொக்கி சொக்கின்ட்டு தமாசா பாடுவாங்க. ஓகே எப்படின்னா பாடிக்குங்க சொல்லிவிட்டு நான் எல்லாத்தையும் ரசித்திருந்தேன். இந்த பக்கம் இவங்களை ரசித்திருந்தேன். அண்ணாண்ட என்னிடத்த உடன்பிறப்புகள், என் தங்கைமார்கள், சொத்துக்கள், அவருக்கு மேலேயும் என்னை உயிரை வைத்துன்னு இருந்தேன். இப்போவும் அப்படி தான் இருக்கிறோம். ஓகே தாத்தா, உங்கள் கதையை கேட்டால் எங்களுக்கு உங்கள் கண்ணில் தண்ணி வர மாதிரி எங்கள் கண்ணிலையும் தண்ணி வருது. கண்ணை துடைத்து கொள்ளுங்கள் சொல்லுவாங்களே, நானும் துடைத்து கொள்கிறேன். ஓகே, இன்ப நாட்கள், நினைவுகள் உங்களுக்கும்
ஆ உங்களுடைய அனுபவங்கள் ஆ எப்படி எப்படியோ இருக்கலாம், இன்பமயமாக இருக்கலாம். நாங்கள் என்னால் உங்களை சந்திக்க முடியாது, உங்கள் கதையை கேட்க முடியாது. ஓகே. நான் எப்போ உங்களை பற்றி நினைக்கிறேனோ என் செல்வங்களே, அப்போடைய உங்களுடைய அனுபவங்கள் என் மனதிலே வரலாம். நான் அனுபவிக்கிறேன். ஓகே.